நடிகர் ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு எனக்கு ஏடிஹெச்டி இருக்கு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இவ்வளவு வெளிப்படையா சொல்றதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு அவரு சொல்றாரு. ஆனா கூட வரும்பொழுது ஐயோ இவருக்கு இந்த பிரச்சனை நிறைய எதையா எடுத்து அடிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதனால அதை அவர் தவிர்த்திருக்கலாம். பட் சோசியல் மீடியாவில் கொண்டாடுறாங்க அவரை. பிரதமர் மோடி வந்துட்டு தெய்வ பிறவியில் அவர் வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் பிரகாஷ் ராஜ் வந்து நிறைய மேடைகளில் வந்துட்டு தைரியமாக அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து முன்வைக்கக்கூடிய ஒருத்தர். நான் பிரகாஷ் ராஜை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன். நான் மற்றவர்கள் வந்து ஒரு பின் விளைவை பற்றி யோசிப்பாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாளைக்கு மறுபடியும் மோடி வந்தாருன்னு வைங்களேன், பிரகாஷ் ராஜ் படமே இல்லாமல் வந்திருப்பார். அவரை வச்சு யாரும் படம் பண்ண மாட்டாங்க. இப்போவே பல அச்சுறுத்தல். நடிகர் வடிவேலு வந்து சொல்லியிருக்கிறார், ராஜ்கிரண் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போ வந்து சொல்கிறது? ராஜ்கிரண் வந்து அவர் வாய்ப்பு கொடுத்து அவரை வளர்த்து விட்டு அவ்வளோ பெரிய ஆளாக வடிவேலு வந்து ராஜ்கிரண் கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தார். ராஜ்கிரனுக்கு வடிவேலு ஒன்றுமே செய்யல. கோட் திரைப்படத்தில் விஜய் அவர்கள் 2 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்லப்படுது. உண்மையா? அதான் இவனே சொல்லியிருக்காரு, அதனால அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப வருடங்கள் கழிச்சு அவர் மறுபடியும் பாடுறாரு, அதுவும் அரசியல் பிரவேசத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது கடைசி ஒரு வாட்டி பாடிக்கலாம் அப்படின்னு அவருடைய குரலை கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா சார்? அரசியல் மேடையில் பாடினாருன்னா இதோட பெரிய அப்ளாஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்துட்டு மாநாடு நடத்தப்படுறதா ஒரு தகவல் இருக்கு. மாநாடு ஜூன் 22 நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அதற்கான அவகாசங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. பட் ஒரு மாநாடு பிரம்மாண்டமா அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் வந்தனன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நடிகர் ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு எனக்கு ஏடிஹெச்டி இருக்கு அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இவ்வளவு வெளிப்படையா சொல்றதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா ஒரு அச்சம் வரும். இப்போ அவர் கூட நடிக்கிற நடிகர் நடிகைகளை யோசிச்சிங்களா? இப்போ அவருக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் அல்லது தன்னிலை மறந்து ஒரு வேலை செய்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது எப்படி ஒருத்தர் வந்து நெருங்கி நடிப்பாங்க? முதல்ல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ரஜினி வந்து ஒரு காலத்தில் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தார். ராப்பகலாக நடிப்பார். காலையில் ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், சாயங்காலம் ஒரு படம், தூங்குறதுக்கு நேரம் கிடையாது. அப்படி ஒரு வருஷத்துக்கு 24 படம் கிட்ட கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தூக்கம் இல்லாமல் ஒரு சிக்கலுக்கு ஆளானார். அப்போ வந்து அவருக்கு மனநோய்ங்கிற அளவுக்கு இங்கே சூழ்நிலை கிளம்பிச்சு. பல ஏரியாக்களில் அப்படி தான் பேசுனாங்க, அவர் பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு பேசுனாங்க. அப்போ அவர் கூட நடிக்க நடிகைகள் பயந்தாங்க. அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாத அப்படின்னு பயந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஃபஹத் ஃபாசில் தானே உருவாக்கிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா எப்போவுமே வந்து சேஃப்டி முக்கியம் இல்லையா? இவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு அவரு சொல்கிறாரு. ஆனால் கூட வரும்பொழுது ஐயோ இவருக்கு இந்த பிரச்சனை நிறைய எதையா எடுத்து அடிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதனால் அதை அவர் தவிர்த்திருக்கலாம். பட்டு சோசியல் மீடியாவில் கொண்டாடுறாங்க அவரை. வெளிப்படையாக இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொன்னார், இது மாதிரி யாராவது இருக்க முடியுமா அப்படின்லாம் அவரை வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. பட்டு பல டாக்டர்கள்ட்ட இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க, அப்படி ஏடிஹெச்டின்னா என்ன, அதெல்லாம் என்னெல்லாம் செய்யுது அப்படின்ட்டு பல பேர் நம்பிக்கையோட பதில் சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சின்ன சின்ன பயிற்சிகள் மூலம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். பிரதமர் மோடி வந்துட்டு மனித பிறவியே இல்லை, அவர் வந்து தெய்வ பிறவியில் அவர் வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் பிரகாஷ் ராஜ் வந்து நிறைய மேடைகளில் வந்துட்டு தைரியமாக அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து முன்வைக்கக்கூடிய ஒருத்தர். இப்படி வந்து திடீர்னு அவர் இப்படி சொல்கிறாரு. அண்ட் நிறைய நடிகர்களும் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பிரகாஷ் ராஜை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன். நான் மற்றவர்கள் வந்து ஒரு பின் விளைவை பற்றி யோசிப்பாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தரமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா மதவாத அரசியல் தான். அவர் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க, மதத்தின்பால் ஏன் மக்களை பிரிக்கிறீங்க? வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது தானே இந்தியா, நம்முடைய அரசியல் சாசனமே அது தானே. ஆனால் இங்கே வந்து இது இந்துக்களின் நாடுங்கிற மாதிரி ஏன் உருவாக்குறீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்குது. அதை தொடர்ந்து அவர் பல மேடைகளில் அழுத்தம் திருத்தமாக அதை முன்வைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு அவதாரம்னு சொல்லிட்டார் மோடி. நான் வந்து பிறக்கலை, நான் வந்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னதை தான் அவர் டெஸ்ட் டியூப் பேபின்னு கிண்டல் பண்ணுறாரு.
பட்டு அதுதான் இது வந்து இந்தியா வந்து ரொம்ப அமைதி பூங்கா. இப்போ மற்ற நாடுகளை பார்த்திங்கன்னா, இப்போ ரஷ்யா, உக்ரைன் எல்லாம் பல இடங்களில் பாலஸ்தீன, இஸ்ரேல்னு ஒரே குண்டு மழையாக பொழிஞ்சிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் அப்படிலாம் ஒரு சூழல் இல்லாமல் எப்போவுமே ஒரு அமைதி போக்கு இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதை கெடுக்கிற விதமாக அந்த மதத்தை பிரிக்கிறது இருக்குல்ல, நீ வராத, நீ இது செய்யாத, அது செய்யாத, உனக்கு இதுதான் அப்படின்லாம் சொல்லும் பொழுது டோட்டலாக வேற ஒரு பிரச்சனையை இங்கே கிளறி விடுது. ஸோ அதுதான் பிரகாஷ்ராஜ் மாதிரியான நடிகர்களுக்கு பெரிய ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுது. அது ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாரு, விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் பேசுகிறாரு. இப்போ நாளைக்கு மறுபடியும் மோடி வந்தாருன்னு வைங்களேன், பிரகாஷ்ராஜ் படமே இல்லாமல் உட்காந்துருப்பார். அவரை வச்சு யாரும் படம் பண்ண மாட்டாங்க. இப்போவே பல அச்சுறுத்தல்கள், யாரெல்லாம் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுடைய படங்களை ஓடிடியில் வாங்காதீங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவரெல்லாம் தொடர்ந்து நடிக்க முடியுமான்னு தெரில. மறுபடியும் அவர் வந்தாருன்னா 28 வருடங்களில் வெறும் 7 படம் மட்டும்தான் நான் இயக்கியிருக்கேன். ஆனாலும் பட வாய்ப்புகள் இல்லாமல் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் வந்து பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இயக்குனர் வசந்த பாலன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு படங்கள் எடுத்துமே அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு வெளிப்படையாக சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, இப்போ நம்ம என்ன மாதிரி படம் எடுக்கிறோங்கிறது ஒன்று இருக்குது, வெற்றி படம் எடுக்கிறோமாங்கிறது ஒன்று இருக்குது. இங்கே வெற்றி தான் எல்லாத்தை விட சிறந்தது. நீங்கள் எவ்வளவு சிறந்த படங்கள் கொடுத்தாலும் அது வெற்றி படமாக இருக்காங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்போ வசந்தபாலன் இயக்கிய படங்களில் எத்தனை வெற்றி படங்கள் அப்படிங்கிறது இருக்குது, அவர் எத்தனை தயாரிப்பாளர்களே வாழ வைத்தாருங்கிற கேள்வியெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா வசந்தபாலன் கஷ்டப்படவே வேண்டாம். இன்றைக்கி லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி சம்பளம், 60 கோடி சம்பளம்னு பேசுகிறாங்க. ஜெயிலர் நெல்சனுக்கு வந்து 50 கோடி சம்பளம்னு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் 50 கோடியை வச்சுட்டு உங்கள் தலைமுறை மட்டும் இல்லை, இன்னொரு 3 தலைமுறை இங்கே வாழ வச்சிடலாம். ஆனால் இவர் தன் ஒரு குடும்பத்தையே ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போது அவருடைய முறையை அவர் மாற்றணும். அவர் படம் எடுக்கிற முறையை மாற்றணும். அப்படி மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்க மாட்டார். ஏன்னா நாம் வந்து பொய்ட்டிக்காக ஒரு படம் எடுத்து பழகினவர், நாம் வந்து எப்படி ஒரு ஒத்துக்கவே முடியாத ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய மனசில் இருக்கும். ஆனால் அதே அங்காடி தேர் எடுத்தவர் தானே அவர். அது எவ்வளோ பெரிய கமர்ஷியல் படம், அதுக்குள்ளே எவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு இல்லையா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி படம் பண்ண தவறிட்டீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் சரியாயிட்டீங்கன்னா உங்களுடைய பொருளாதார பிரச்சனையும் சரியாயிடும். அதுக்கு அவர் தான் காரணம், மற்றவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நடிகர் வடிவேலு வந்து சொல்லியிருக்கிறார், ராஜ்கிரண் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எப்போ வந்து சொல்கிறது? ராஜ்கிரண் வந்து அவர் வாய்ப்பு கொடுத்து அவரை வளர்த்து விட்டு அவ்வளோ பெரிய ஆளாக வடிவேல் வந்து, ராஜ்கிரண் கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தார். ராஜ்கிரனுக்கு வடிவேல் ஒன்றுமே செய்யலையே. ராஜ்கிரண் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அவருக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்ததா ஒரு ஞாபகம் இருக்குது. அதை தாண்டி அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. வடிவேல் வந்து கோடிக்கணக்கில் குவிச்சிட்டார். ஆனால் ராஜ்கிரண் இன்றைக்கும் அவர் வந்து அவருடைய கடனுக்காக ஓடிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அப்போது அவர் நினச்சிருந்தா அன்றைய காலகட்டத்தில் ஒரு 10 படம் கண்டினியூஸாக ராஜ்கிரனுக்கு பண்ணி கொடுத்துருந்தாலே ராஜ்கிரண் வந்து பெரிய இடத்துக்கு வந்திருப்பேன் கண்டிப்பாக. பட் அதை ராஜ்கிரண் விரும்புகிறாராங்கிறது வேறு. வடிவேல்கிட்ட போய் ரொம்ப மடிப்பிச்சை ஏந்துற அளவுக்கெல்லாம் அவர் எந்த காலத்துலையும் இறங்கி வந்ததில்லை. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் எப்போவுமே வந்து நாம் பல்பு பீஸான பிறகு ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. நாம் மார்க்கெட்டில் இருந்து பளிச்சுன்னு எரியும் போதே நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம திரும்பி பண்ணிடணும். அதுதான் நியதி. ஆனால் சினிமாவில் அது நடக்கவே நடக்காது. எப்போவுமே வந்து நம்மளை வளர்த்து விட்டவங்கள நல்லா மிரித்து ஏறி வந்துடுவாங்க. தலை குப்புற கீழே விழும்போது அவன் பேரை சொல்லிட்டு தான் விழுவான், ஐயோ சாமி காப்பாற்று அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட வடிவேல் வந்து கதை அதுதான். இன்றைக்கி அவர் நிறைய பொருளாதார வசதி இருக்குது. அவர் வந்து எந்த வகையிலையும் வசதியற்று போகலை வடிவேல், எல்லாத்துலேயும் சூப்பராக தான் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இன்னொரு 50 தலைமுறைக்கு கூட அவர் சொத்து சேர்த்து வச்சுட்டார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவ்வளோ பிஸியாக நடிச்சிட்டு இருந்த வடிவேல் இன்றைக்கி நடிக்க முடியுதான்னா இல்லை. யார் போனாலும் வந்து அவர் கேட்குற சம்பளத்தை பார்த்துட்டு தலை தெறிக்க ஓடிடுறாங்க. இல்லைன்னா அவரால் ஜெயிக்க முடியாது, இன்னொரு முறை எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி அவரால் காமெடி பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு மற்றவர்கள் வந்துட்டாங்க. ஸோ அப்படி ஒரு அவநம்பிக்கையை தானே இங்கே வளர்த்து வச்சுருக்கிறார் அவர் எல்லாத்தையும். ஸோ அதனால் இந்த சாயம் போன காலத்தில் அவர் எதுக்கு பட்டு வெட்டி எடுத்து கொடுக்கணும் அவருக்கு. கோட் திரைப்படத்தில் விஜய் அவர்கள் 2 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்லப்படுது, உண்மையா? அதான் இவனே சொல்லியிருக்காரு, அதனால் அது உண்மையாக தான் இருக்கும்.
ஏன்னா ரொம்ப வருடங்கள் கழிச்சு அவர் மறுபடியும் பாடுறாரு. அதுவும் அரசியல் பிரவேசத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது கடைசி ஒரு வாட்டி பாடிக்கலாம் அப்படின்னு அவருடைய குரலை கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா சார்? அரசியல் மேடையில் பாடினாருன்னா இதோட பெரிய அப்ளாஸ் கிடைக்குங்க. எப்படி சீமான் பாடும்போது மொத்த கூட்டமும் அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்குதா? ஸோ அந்த மாதிரி வந்து விஜய் அரசியல் மேடைகளில் பாடினாருன்னா அதுக்கு ஒரு கூட்டம் வரும். ஸோ அது அவர் அங்கே செய்யலாம். பட் பொதுவாக பார்க்கும்பொழுது விஜய் எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு தான் பாடுவார். அவர் நடிக்கிற படத்தில் ஒரு பாட்டு அவர் பாடிடுவார். இந்த படத்தில் 2 பாட்டு பாடுறாருன்னா அப்போ 2 டியூனுமே நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அது முக்கியம் இல்லையா? அதே மாதிரி அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்துட்டு மாநாடு நடத்தப்படுறதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்காக வந்துட்டு 69 படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் பண்ண போறதாவும் ஒரு தகவல் இருக்கு. உண்மையா? இல்லை, ஜூன் 22 மாநாடு ஜூன் 22 நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அதற்கான அவகாசங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய மாநாடு இன்னும் ஒரு 22 நாள் தானே இருக்குது. அதுக்குள்ளே கூட்டுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பட் ஒரு மாநாடு பிரம்மாண்டமாக அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஜூன் 22 தானான்னு நமக்கு தெரியல. ஓகே சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு சினிமா பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் சார். முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நான் ஒரு விஷயத்தை கேட்க போகிறேன். என்னன்னா, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் சொன்னதா ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு மீம் வந்துட்டு ஷேர் ஆகிட்டே இருக்கு. அதாவது உங்களுடைய பேரு போட்டோலாம் போட்டு பயங்கரமாக, அதான் உங்களுக்கே தெரியுமா இல்லைன்னு தெரியல, நடிகர் சூர்யாவை பற்றி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் உண்மையிலேயே நடிகர் சூர்யாவை பற்றி என்ன சொன்னீங்க? நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் அவரை பற்றி. நீங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். என்ன வந்து அந்த மீம்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த போஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் சூர்யா வந்து ஒரு பச்சோந்தி அப்படின்னு நீங்கள் சொன்னதா வந்துட்டு ஷேர் ஆகிட்டே இருக்கு. நான் பச்சோந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. நான் சொன்னது வந்து இந்தி தொடர்பான விஷயங்களில். ஆக்சுவலாக இந்த புறநானூறு படம் ட்ராப் ஆச்சு இல்லையா? ஏன் ட்ராப் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், சூர்யா வந்து மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ அங்கே வந்து அவருடைய மனைவி இந்தி படங்கள்லாம் நடிக்க போகிறாங்க. அவரே ஒரு இந்தி படம் நடிக்கிறாரு. ஸோ அதனால் இந்த படத்தை எடுப்பதற்கு அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா இது இந்தி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதனால் இந்த ஸ்கிரிப்டே வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் நான் சொன்னது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கும்போது பல கருத்துக்களை சொன்ன சூர்யா இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கும்போது குற்றமே நடக்கலையா, ஏன் ஒரு கருத்தும் சொல்லலைன்னு கேட்டேன். இந்த பச்சோந்திங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதுமாரி வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். அதான் சார், இது உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். கண்டென்ட் எல்லாம் சொல்ல போய் இப்போ உங்களையே கண்டென்ட்டாக அதுதான். இப்போ எல்லாமே சொல்லாத வார்த்தையை நம்ம சொன்னதாக போடுறது தானே ட்ரெண்டிங்காக இருக்குது. அதனால் அப்படி சிக்கிட்ட மூலம் இருக்கு நான். ஓகே சார். ஸோ இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அந்த நன்றி.